இவர் மட்டுமே இவ்வளோ நாள் இதே இடத்துல இருக்காருன்றது பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு வெறுப்பு நமக்கு வந்து உருவாகும். நமக்குன்னா உங்களுக்கு எனக்கு சாமானியமாக படம் பார்க்குறவங்களுக்கு உருவாகாது. பட் ஆனால் அந்த படத்தை அந்த படத்தை சுற்றி அதை வச்சு தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இவர் மட்டுமே நம்பர் 1ல் இருக்கிறாரு. அப்போது இது வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைத்தறிச்சலை உருவாக்குது. அந்த வைத்தறிச்சலின் வெளிப்பாடு தான் இது இந்த நெகட்டிவ் ரிவ்யூன்றது. நம்பர் 1 அதாவது ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில் சாகுனான்னு இப்படித்தான் மேம் ஏறக்குறைய கடைசி ஒரு 20 வருஷமாக இப்படித்தான் அவர் நான் வந்து இல்லாமாக்குறேன்னு அவனுக்கு இல்லாமல் போனது தான் வந்து வரலாறு. அவனுக்கு இல்லாமல் போகிறதா இப்போ ப்ரெசென்ட்டுமே எவ்வளவோ அடித்து பார்த்தானுங்க மேம். ஒன்றுமே அதாவது என்ன சொல்கிறது, எறும்பு கடித்த அளவு கூட தலைவரை வந்து அது பாதிக்கல அப்படின்றதான் உண்மை. அவனுக்கு உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். படம் 500 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. அதாவது 5.5 நாளில் 500 கோடி தாண்டின முதல் தமிழ் படம் இதுதான். 5.5 நாளில் 500 கோடியை தாண்டின ஏறக்குறைய முதல் ஏ சர்டிஃபிகேட் படம் உலகத்திலே இதுவாக தான் இருக்கும். அப்படி தான் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இட் கேன் பி a disaster. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க் இத்தனை சாதனைகளுக்கும் காரணம் வந்து அந்த படத்தை பார்க்கக்கூடிய மக்கள், பொதுமக்களாக தான் இருக்காங்க. அந்த பொதுமக்கள் இப்போ சமீப காலமாக அந்த கூலி படம் வெளியாகிற சமயத்திலே பார்த்தீங்கன்னா பல போராட்டங்களில் ஈடுபட்டாங்க, பல பிரச்சனைகளில் தவிச்சிட்டு இருந்தாங்க. அதற்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் வந்து என்ன குரல் கொடுத்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இல்லை மேம், இப்போது சினிமா வந்து சினிமாவை பார்க்கணும், நம்ம அரசியல் மக்கள் தேவைன்றது தனியாக பார்க்கணும் மேம். மாதத்துக்கு 10லேருந்து 12 லட்சம் செலவு பண்ணுறாங்க அந்த ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன்லேருந்து, விச் இஸ் க்ளோஸ் டு 1.5 கோடி மினிமம் செலவழிக்கிறாங்க. அது இல்லாமல் இது ஃபவுண்டேஷன்லேருந்து, ஃபவுண்டேஷன் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா அவர் செய்யாத நன்மைகள் இல்லை. ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு இது வந்து இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு 1000 கோடி வேணும்னா நம்ம அவரை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 75 வயசில் ஒரு நடிகன்ற ஒரு இண்டஸ்ட்ரியோடைய வளர்ச்சியை இது வரைக்கும் எந்த உலகத்தில் எந்த ஒரு கண்ட்ரியாவது எதிர்பார்த்துட்டுலாம் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் அவரை மட்டும் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு ஒரு சூழ்நிலைக்கு அவர் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்காரு. இத்தனை எதிர்பார்ப்புகள் அவர் மேல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இத்தனை எதிர்பார்ப்புகளையும் இந்த கூலி திரைப்படம் பூர்த்தி செய்திருக்கா சார் உங்களுடைய பார்வை? இப்போ 2025 ஒரு பாஷாவை கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாஷா வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவினுடைய வழிகாட்டி, பைபிள், டிக்ஷனரி. அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி உங்களுக்கு வந்து இந்தியன் லெவலில் ரீச் இருக்கு மேம். பா ரஞ்சித்ன்றவர் யார் மேம்? ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரண படத்தை எடுத்துட்டு மெட்ராஸ்னு ஒரு படத்தை எடுத்துட்டு நார்த்தில், அதுவும் சொல்லப்போனால் மெட்ராஸில் ஓடின ஒரு படம், அவரை கொண்டு போய் உலக லெவலில் ஆகினாரா இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்? அவர் கதையின் மீது நம்பிக்கை இருந்தனால தான் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் மேம். பட் ஸ்டில் இவர் கூட சேர்ந்ததுனால தான் அவருக்கு ரீச் இருக்கு. நீங்க அதே கதையை கொண்டு போய் நீங்க கமலை வச்சு எடுங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க கூலி திரைப்படம் குறித்த நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக ரஜினிகாந்த் ரசிகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படம் வெளியாகியிருக்கு. இந்த படத்திற்கு மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த வரவேற்பு இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. இந்த எதிர்மறையான விமர்சனங்கள் குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை மேம், இது தலைவர் படத்துக்கு புதுசு இல்லை மேம். தலைவர் படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வரலன்னா தான் ஆச்சரியமே ஒழிய, அது வந்தால் அது வந்து சர்வசாதாரணம் தான். ஸோ எப்படின்னா, தலைவர் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து விமர்சனங்கள், அது இஸ் கிரிட்டிக் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு தெரிய இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கிரிட்டிக் ப்ரூஃப் ஆக்டர். நீங்கள் என்ன தான் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய கிரிட்டிக்ஸை கூப்பிட்டு வந்து நீங்கள் அவர் படத்தை வந்து தப்பாக பேசுங்க, எழுதுங்க, வைங்க, பட் ஸ்டில் வந்து மக்களை உங்களால் நிறுத்த முடியாது. ரஜினிகாந்தை பார்க்குறதுக்குன்னு அந்த மக்கள்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆசை இருக்கு இல்லையா, அதை வந்து நிறுத்த முடியாது. அவர் எப்படி இருப்பார், அவர் எந்த மாதிரி இருப்பார், எப்படி பேசுவார், அவர் எப்படி சிரிப்பார், நடிப்பார், அழுவார், எல்லாத்தையுமே பார்க்கணுன்னு மக்களுக்கு வந்து அதான் இந்த சொல்லுவாங்களா மலை, ரயில், ரஜினி, இந்த 3 வந்து எவ்வளோதான் வந்தாலும் பார்க்க இருக்காதுன்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி ஒரு கேட்டகரியில் உள்ள ஆளுன்றதுனால இவன் என்ன சொன்னாலும் அவரை போய் பார்க்குறதுக்கு மக்கள் போயிடுவான். அப்படி தான் 4 நாளில் 400 கோடி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நெகட்டிவ் இது, அதாவது ரிவ்யூ அப்படின்றது இவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்பர் 1 மேம், இவங்களை வந்து அதாவது அவர் வந்து இத்தனை வருஷங்களாக ஓடிட்டுருக்காரு, வச்சுக்கிட்டு இருக்காரு, அவரை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே
பார்த்தா இல்லைனா இவர் மட்டுமே இவ்வளோ நாள் இதே இடத்துல இருக்காருன்றது பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு வெறுப்பு நமக்கு வந்து உருவாகும். நமக்குன்னா உங்களுக்கு எனக்கு சாமானியமாக படம் பார்க்குறவங்களுக்கு உருவாகாது. பட் ஆனால் அந்த படத்தை அல்ல அந்த படத்தை சுற்றி அதை வச்சு தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இவர் மட்டுமே நம்பர் 1ல் இருக்கிறாரு. அப்போது இது வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைத்தறிச்சலை உருவாக்குது. அந்த வைத்தறிச்சலின் வெளிப்பாடு தான் இது இந்த நெகட்டிவ் ரிவ்யூன்ட்டு. நம்பர் 1 நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். இப்போ நம்பர் 2 வந்து எப்படின்னா, இப்போ இவங்க வந்து ஒரு அஜெண்டாவோடு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாரையும் நான் சொல்ல வரல, இவங்களுக்குலாம் ஒரு அஜெண்டா இருக்குது, இவங்களுக்குலாம் ஒருத்தர் காசு கொடுக்குறாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. இவங்க ஒரு அஜெண்டா எடுத்துக்கிறாங்க. அது வந்து இவங்க ஓன் அஜெண்டாவை கூட இருக்கலாம். ஒருவேளை இன்னொரு நடிகரை பிடிக்க போய், இல்லை இன்னொரு சித்தாந்தத்தை பிடிக்க போய், இல்லை இன்னொரு ஏதோ ஒரு விஷயத்தை பிடிக்க போய், ரஜினிகாந்த் அப்படின்ற ஒருத்தருக்கு எதிரான ஒரு விஷயத்தை பிடிக்க போய், அது இவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து இறக்கி தரக்குறைவாக ஆக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்றது வந்து ஒரு உளவியல் ரீதியாக வந்து ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். 3வது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிவ்யூவர்ஸ், இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்கலாம் அவரை வந்து நான் இறக்கி காட்டுறேன் அப்படின்றது வந்து ஒரு அஜெண்டாவாக எடுத்துக்கிறாங்க. என்னென்னா அது ஒரு ஈகோவாக எடுத்துக்கிறாங்க. இவரை நான் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுற மாதிரி. இப்படித்தான் மேம் ஏறக்குறைய கடைசி ஒரு 20 வருஷமாக இப்படித்தான் இவரை நான் வந்து இல்லாமாக்குறேன்னு அவனுக்கு இல்லாமல் ஆகி போனது தான் வந்து வரலாறு. ஸோ அவனுக்கு இல்லாமல் ஆகி போகிறது தான் இப்போ ப்ரெசென்ட்டுமே. எவ்வளவோ அடித்து பார்த்தானுங்க மேம், ஒன்றுமே, அதாவது என்ன சொல்கிறது, எறும்பு கடித்த அளவு கூட தலைவரை வந்து அது பாதிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 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 பேக்ஃபயர் ஆகிறது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஈகோ ஆயிடுச்சு. என்னடா நம்ம இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோமா, அதையும் மீறி இந்த ஆள் இவ்வளோ பெரிய ஒவ்வொரு படத்துக்கு மேலே அடுத்தடுத்து அவருடைய ரெக்கார்டு அவரே தான் உடச்சிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம as we speak படம் 500 கோடி தாண்டி போயிட்டுருக்கு. அதாவது 5.5 நாளில் 500 கோடி தாண்டின முதல் தமிழ் படம் இதுதான். 5.5 நாளில் 500 கோடியை தாண்டின ஏறக்குறைய முதல் ஏ சர்டிஃபிகேட் படம் உலகத்திலே எதுவாக தான் இருக்கும். அப்படி தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம் என்னென்னா, வீக்கெண்டில் உலகத்தில் எத்தனை படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் அதோட மொத்த கலெக்ஷனை விட லட்சே ஒரு 100, 150, 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த வீக்கெண்டில் லாஸ்ட் வீக்கெண்டில் ரிலீஸ் ஆயிருந்துன்னு வைங்களேன். அதில் நம்பர் 1 கலெக்ஷன் உலகத்திலே இருக்கிறது வந்து கூலி தான். இதெல்லாம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு இருந்திருக்கா? அதுவும் இந்தியன் ஏ சர்டிஃபிகேட், தமிழ் ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு இருந்திருக்குன்னா இல்லை. அதுலேயும் ஒரு நடிகர் 74 வயசில் இதை பண்ணாரன்னா இல்லை. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்கள வந்து இவரை அடிக்கணும்னு நினைக்கிறாலும் அடிக்க முடியலையே அப்படின்றது இல்லாமல் நம்ம திரும்பி அவங்கள அடித்து போட்டுறோம். நீ என்ன சொன்ன, நீ என்ன பெரிய என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, அவரை உன்னால் நிறுத்தவே முடியல, இவ்வளவுதானா நீ அப்படின்ற மாதிரி திருப்பி பேசும்பொழுது அவங்களுக்கு அது இன்னும் அஜிடேட் ஆகுது. இத்தனை சாதனைகளுக்கும் காரணம் வந்து அந்த படத்தை பார்க்கக்கூடிய மக்கள், பொதுமக்களாக தான் இருக்காங்க. அந்த பொதுமக்கள் இப்போ சமீப காலமாக அந்த கூலி படம் வெளியாகிற சமயத்திலே பார்த்தீங்கன்னா பல போராட்டங்களில் ஈடுபட்டாங்க, பல பிரச்சனைகளில் தவிச்சிட்டு இருந்தாங்க. அதற்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் வந்து என்ன குரல் கொடுத்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இல்லை மேம், இப்போது சினிமா வந்து சினிமாவை பார்க்கணும், நம்ம அரசியல் மக்கள் தேவைன்றது தனியாக பார்க்கணும். மக்கள் தேவைகளுக்காக இப்பவும் குரல் கொடுத்துருக்காரு. இப்பவும் பார்த்திங்க அப்படின்னா ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. மினிமம் நான் சொல்கிறது மாதத்துக்கு 10லேருந்து 12 லட்சம் செலவு பண்ணுறாங்க அந்த ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன்லேருந்து, விச் இஸ் க்ளோஸ் டு 1.5 கோடி மினிமம் செலவழிக்கிறாங்க. அது இல்லாமல் இது ஃபவுண்டேஷன்லேருந்து, ஃபவுண்டேஷன் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா அவர் செய்யாத நன்மைகள் இல்லை. ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு இது வந்து அந்த அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து அந்த ஆர்கனைசேஷன் நடத்திக்கிட்டு இருக்க அதனுடைய சேர்மன் சொல்கிறாரு என்னென்னா 800 பேருக்கு மதிய சாப்பாடு டெய்லியும் போட்டுட்ருக்கார், டெய்லியும். இது இல்லாமல் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாமல் மக்களுக்காக குரல் கொடுத்தது எப்படின்னா, நீங்கள் ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கர்நாடக தமிழ் பிரச்சனையாக இருக்கட்டும், ஒகேனக்கல் பிரச்சனையாக இருக்கட்டும், அவரளவுக்கு தீர்க்கமாகவும் தைரியமாகவும் குரல் கொடுத்த ஆளே கிடையாது. சரிங்களா? இப்போ அவர் அரசியல் அறிவிப்பு, அரசியல் வரப்போறேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட ஒரு 3 வருட காலகட்டத்தில், 4 வருட காலகட்டத்தில் அவர் பேசின பேச்சு தான் இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆனிச்சு. இந்தியா முழுக்க பல பிரச்சனைகளை கொண்டு போனது அவர் தான். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்டெர்லைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டெர்லைட் ஆலைக்கு எத்தனையோ பேர் போராடினாங்க, வச்சாங்க. இவருடைய குரலுக்கு தான் ஸ்டெர்லைட் மடிஞ்சுது. எத்தனையோ பேர் ட்வீட் போட்டாங்க, ட்வீட் நீங்களும் போட்டிருப்பீங்க, நானும் போட்டிருப்பேன். எவ்வளோ பெரிய சிஎம்லேருந்து எல்லாருமே, எதிர்கட்சி தலைவர்லேருந்து ஆளுங்கட்சி முக்கியமான முக்கியஸ்தர்கள்லேருந்து, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பல கட்சி தலைவர்கள் எல்லாருமே போட்ட ட்வீட்டை கூட கண்டுக்காத அவர், அது ஸ்டெர்லைட் என்ற அந்த வேதாந்தா குழுமத்திலிருந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் போட்ட ட்வீட்டுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்படி மக்கள் பிரச்சனைக்காகவும் பல நேரங்களில் அவர் குரல் கொடுத்துட்டார். இன்றைக்கி அவர் சினிமா, அதாவது அரசியல் வேணாம், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய ரசிகர்கள் வந்து இதில் ஜெயிச்சு இதில் முன்னேறி நம்ம அதை மக்களை காப்பாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கு பின்னாடி நிறைய பணம் இருக்குது, 2 மிகப்பெரிய ஜாம்பானல் இருக்குது, நம்ம வெளியில் போயிடணும், வெளியில் ஒதுக்கிட்டார். இப்போ நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்குறது உங்களுடைய எதிர்பார்ப்புடைய ஒழிய அவர் பண்ணியே ஆகணுன்றது நம்ம வந்து அவரை கமெண்ட் பண்ண முடியாது. அவர் வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது மேம் அவருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து நடிக்கிறாரு, அவர் சம்பளம் வாங்குறாரு, அதே நேரத்தில் வந்து அவர் என்ன நடிக்கிறாரோ அந்த இடத்து, அதாவது அவர் அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி அப்படின்னா அவர் வளர்ந்தது இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரியை வளர்த்து கொண்டு போயிருக்காரு மேம். இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு 1000 கோடி வேணும்னா நம்ம அவரை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 75 வயசில் ஒரு நடிகண்ட ஒரு இண்டஸ்ட்ரியோட
சினிமாவுடைய வளர்ச்சியை இது வரைக்கும் எந்த உலகத்தில் எந்த ஒரு கண்ட்ரியாவது எதிர்பார்த்துருக்கலாம் பார்க்கல. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் அவரை மட்டும் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலைக்கு அவர் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்காரு. அவர் தான் கொண்டு போய் ஆகணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி அவர் இருக்கிற துறையில் அவர் இந்த துறைக்கு என்ன உதவிகரமாக இருக்க முடியும், நல்லது பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு மேம். அதுதான் அவருடைய அவர் பெஸ்ட்டை இந்த வயசுலையும் கொடுத்துட்டு இருக்காருன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இத்தனை எதிர்பார்ப்புகள் அவர் மேல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இத்தனை எதிர்பார்ப்புகளையும் இந்த கூலி திரைப்படம் பூர்த்தி செய்திருக்கா சார் உங்களுடைய பார்வை? இப்போ 2025 ஒரு பாஷாவை கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாஷா வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவினுடைய வழிகாட்டி, பைபிள், டிக்ஷனரி. அந்த பாஷாவுக்கு அப்புறம் எல்லாருமே பாஷா எடுத்து பார்த்தாங்க மேம். இப்போ வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ராஜு பாய் வந்தார், அந்த பாய் வந்தார், இந்த பாய், விஸ்வா பாய் வந்தார், எல்லா பாயும் வந்து பார்த்துட்டாங்க. ஒரு பாய் பாஷா பாய்க்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ உண்மைதான், ஒரு கமர்ஷியல் சினிமாவில் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு, எப்படி ஒரு கேஜிஎஃப் பாகுபலின்றது 2016 2018 இந்தியா முழுக்க பேசப்பட்டதோ, அதுமாதிரி 1995 பாஷா பேசப்பட்டது. அதே மாதிரி 2025 ஒரு கமர்ஷியல் சினிமா எடுக்கணும்னா இந்த மாதிரி தான் எடுக்க முடியும். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாலும் எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய காஸ்டிங்கே உங்களால் உங்கள் படத்தில் கொண்டு வர முடியுமா? அதை கொண்டு வரதுக்கு ரஜினி போன்ற ஆட்கள் உங்களுக்கு தேவை. இப்போ அமீர் கான் வந்து அவருடைய கரியரில் கிட்டத்தட்ட 35 வருட கரியரில் ஆல்மோஸ்ட் வந்து நான் கதை கேட்காம ஒரு கதையை படத்தை ஓகே சொன்னதுன்னா அது இந்த படம் மட்டும்தான் அப்படின்றாரு. 2000 கோடி வச்சுட்டு இருக்க ஒரே நடிகர் இந்தியாவிலே அவர் மட்டும்தான், அமீர் கான் தான். அப்படிப்பட்ட அமீர் கான் வந்து இந்த படத்தில் வந்து கதை கேட்காம கமிட் ஆகிறான்னு அது காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதே மாதிரி உபேந்திரா, அதே மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லா ஸ்டார் காஸ்ட் இப்படியான ஒரு ஸ்டார் காஸ்ட்டை ஒரு கமர்ஷியல் படத்துக்கு உங்களால் கொண்டு வர முடியுமா? அதை கொண்டு வர்றதுக்கு இல்லை, எல்லா ஸ்டார்ஸையும் கொண்டு வந்துட்டாங்க. அதை தகுந்த முறையில் பயன்படுத்தி இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இல்லை, நான் அதை தான் சொல்ல வரேன். இப்போ விஷயம்னா, இப்போது ஒரு கமர்ஷியல் சினிமாவில் அட் இட்ஸ் பீக், அட் இட்ஸ் பெஸ்ட், இதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்ற மாதிரி எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு தகுந்த முறையில் என்ன சொல்கிறது, யூஸ் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படின்றது வந்து அவங்கவுங்க பார்வைக்கு உட்பட்டது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு என்னுடைய பார்வையை சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்வை வந்து எல்லாரும் நீங்கள் பாருங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம என்னுடைய பார்வை என்ன சொல்கிறேன், இப்போ அமீர் கான் அவர்கள் வராரு கடைசியில். விக்ரம் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா சூர்யா அவர்கள் ரோலக்ஸ்ன்னு சொல்லி வருவார். இன்றைக்கி வரைக்கும் ரோலக்ஸ் எப்போ வருது, படம் ஸ்டாண்டர்டோனா எப்போ தனியாக வருது, ரோலக்ஸ் எப்போ வருது? அவருக்கு போய் ரோலக்ஸ் வாட்ச் போட்டதாக இருக்கட்டும், அவர் தான் வந்து படத்தையே கடைசியில் தூக்கி சாப்பிட்டாரு. கடைசியில் அவருடைய என்ட்ரிக்கு போட்ட பிஜிஎமும் சரி, அது வந்து ஏறக்குறைய விக்ரம் படத்தையே மறக்க வைக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுத்தது. ரோலக்ஸ் அளவுக்கு அமீர் கானுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா தெரியல, கொடுக்க முடியாது. இல்லை மேம், ரஜினி படம் மறுபடியும் அதுதான் பிரச்சனை. இங்கே என்னன்னா, இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த மிஞ்சி ஒருத்தன் அவருக்கு மேலே ஒருத்தன் இருக்கான்னு உங்களால் ப்ரூவ் பண்ணவே முடியாது. இங்கே அதுதான் பிரச்சனையே. நீங்கள் அமீர் கான் என்ன சொல்கிறாரு, சல்மான் கான் என்ன சொல்கிறாரு, ஷாருக் கான் என்ன சொல்கிறாரு, அமிதாப் பச்சன் என்ன சொல்கிறாரு பாருங்க. அமிதாப் பச்சன் தலைவர்னு அட்ரஸ் பண்ணுறாரு, பிஎம் தலைவார்னு அட்ரஸ் பண்ணுறாரு. பிஎம் நான் சொல்கிறது இந்தியாவினுடைய பிரதம மந்திரி அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தலைவா ரஜினிகாந்த்னு போடுறாரு. அதே நேரத்தில் அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான் ஸ்டார்ஸை கூட்டிட்டு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து தலைவர் தான் வந்து உயர்ந்தவர் அப்படின்றது வேற வழி இல்லை மேம். நீங்கள் அதுக்கு கீழே நீங்கள் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் அதுக்கு கீழே அவரை வந்து பின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் விடாது. இங்கே எங்கேயுமே வந்து நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொருத்தருக்கு சப்மிசிவாக போகிற மாதிரி காட்டவே முடியாது. நம்ம மைண்ட் செட்டில் அது இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனையே. இங்கே பிரச்சனையே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 2017 அரசியல் அறிவிச்சார். நீங்கள் அரசியல் தெரியுன்றதுனால சொல்கிறேன். அரசியல் அறிவிக்கும் பொழுது அவர் 2020 கழிச்சிட்டாரு. இதுக்கு நடுவில் கட்சி பேர் வரல, கட்சி கொடி வரல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் வெர்சஸ் டிஎம்கே, திராவிட அரசியல் வெர்சஸ் ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லி நம்மளா பேச ஆரம்பிச்சோம். இல்லை, அவரை டைரெக்டாக கொண்டு போய் சிஎம் தான் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம். இவர் கூட கூட்டணி வைப்பார், அவர் கூட யார் கூட கூட்டணி வைக்க போறாரு, அது எதுவுமே பேசுகிறேன். திராவிட அரசியல் வெர்சஸ் ஆன்மீக அரசியல் சொன்னது பூரா திராவிட அரசியல்வாதிகள் எல்லாம் சிட்டிங் என்ன சொல்றது, சிஎமும் இவரும் அவர் கேட்டை திறந்துட்டு வந்தாலே பிரச்சனை, பெருசாக அரசியல் பேசுறாங்கன்னு சொல்றாங்கன்னு ஸ்டாலினே பேசினார். இதெல்லாம் நடந்தது. ஸோ விஷயம் என்னன்னா, அவருனாலே அல்டிமேட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அப்படிங்கும் பொழுது ஒரு ரோலக்ஸ் மாதிரி ஒருத்தர் வர வச்சு அதில் ரஜினிகாந்த் கையை கட்டிட்டு இப்படி திரும்பி போகிற மாதிரி கமல் மாதிரிலாம் பண்ண வைக்க முடியாது. நீங்கள் அமெரிக்கானாவே இருந்துட்டு போங்க, நீங்கள் ரஜினி முன்னால் டம்மி தான், அவ்வளோதான் ப்ரூவ். இங்கே அவ்வளோதான் ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் உபேந்திராவே இருந்துட்டு போங்க. நீங்கள் உபேந்திரா, ரியல் ஸ்டார் உபேந்திரான்றவர் மிகப்பெரிய கன்னட ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணவர், நடித்தவர். அவர் அப்படிப்பட்ட ஆள். அவர் வந்து தொட்டு கும்புற மாதிரி ஏன் நடிக்கணும்? அவ்வளோதான். அதுதான் ரஜினி முன்னாடி நீங்கள் அப்படின்றத அவங்க ஏற்றுக்கிறாங்கல்ல. அப்போ அதை வந்து இங்கே பல பேர் ஏற்றுக்கிட்டனால தான் படம் 4 நாள் 400 கோடி பண்ணுச்சு. இப்போ 500 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. ஏறக்குறைய நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது 6வது நாளில் பேசிக்கிட்டு இருக்கோம். 5.5 நாளில் படம் 500 கோடி தாண்டி போன சரித்திரம் அது ஏ சர்டிஃபிகேட் உலகத்தில் இருக்கானா இல்லை? அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான். இதை யாரால பண்ண முடியும்? ரஜினிகாந்தால தான் பண்ண முடியும். என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இல்லை இது லோகேஷ் கனகராஜ், இல்லை இவ்வளோ ஸ்டார் காஸ்ட்டு, இதனால தான் நீங்கள் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் வச்சு இவ்வளோ லோகேஷ் கனகராஜ் வச்சு பண்ணி பாருங்க. ஏன்னா அது நீங்கள் உங்கள் பலத்தை காட்டுங்க. ரஜினிகாந்த் கூட அவங்களாம் சேரும்போது தானங்க இவ்வளோ பெருசாகுது. இப்படி தான் இடையில ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 2007 சிவாஜி ஹிட் ஆனிச்சு. ஹிட்னா இந்தியா முழுக்க ஹிட். இந்தியாவில் அந்த வருஷம் அதிக கலெக்டர் படம் சிவாஜி. அதே மாதிரி 2010 இந்திரன் ஹிட் ஆச்சு. சங்கர்லனா ரஜினிகாந்த் ஒன்றுமே இல்லை பண்ணாங்க. அந்த சங்கரை கூட்டு போய் தான் கேம் சேஞ்சர்னு ஒரு படம் பண்ணாங்க. அது என்ன இந்தியன் 2ன்னு ஒரு படம் பண்ணாங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்?
அந்த சங்கரை கூட்டு போய் தான் நண்பன் ஒரு படம் பண்ணாங்க, என்ன பண்ணீங்க நீங்கள்? ஐ ஒரு படம் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க நீங்கள்? யாரு கூட யார் சேர்ந்தா ஏதாவதுன்றது எனக்கு மேட்ரு. லோகேஷ் கனகராஜ் வச்சு இத்தனை படம் எடுத்தீங்க, எத்தனை படத்தில் இவ்வளோ பேர் இந்திய முழுக்க இவ்வளோ பேர் சம்பாதிச்சிங்க, எத்தனை படத்தில் 400 கோடி அடிச்சிங்க. அதுக்கு தான் ரஜினிகாந்த் வேணுன்றதுங்க. ரஜினிகாந்த்ன்றது ஏதோ இவனால் அவனால் வளர்ந்தவர் இல்லை, அவர் பல பேரை வளர்த்து விட்டு இன்னும் அவர் கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் லெவலில் ரீச் இருக்கும் மேம். பா ரஞ்சித்ன்றவர் யார் மேம்? ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரண படத்தை எடுத்துகிட்டு மெட்ராஸ்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு நார்த்தில் அதுவும் சொல்லப்போனால் மெட்ராஸில் ஒன்று ஒரு படம் அவரை கொண்டு போய் உலக லெவலில் ஆகினாரா இல்லையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்? அவர் கதையின் மீது நம்பிக்கை இருந்தனால தான் சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும் மேம். பட் ஸ்டில் இவர் கூட சேர்ந்ததுனால தான் அவருக்கு ரீச் இருக்கு. நீங்கள் அதே கதையை கொண்டு போய் நீங்கள் கமலை வச்சு எடுங்க, நீங்கள் வேறு யாரை வச்சு எடுங்க, எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் இருந்த இடமே தெரியாமல் தான் இன்னும் இருப்பீங்க, அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் இவர் கூட சேர்ந்தோடனே இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு? ஸோ அதுதான் உண்மை. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கூட நீங்கள் எவ்வளோ பெரிய காஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கோங்கன்னா அவர் தான் அல்டிமேட். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அப்படி தான் எழுதி ஆகணும். இல்லைன்னா இப்போ ரோலக்ஸ் மாதிரி இவருக்கு ஒரு கதை எழுத முடியாது. அமெரிக்கான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு 6 உட்காரு அப்படின்னு பண்ண வைக்க முடியாதா? எழுத எவ்வளோ நேரம்? 1 நிமிஷம் தானே ஆகும். ஏன் பண்ணவே முடியாது. அப்படி யோசிச்சுட்டு நீங்கள் ஆஹா சூப்பர் ஸ்டார் அமெரிக்கானுக்கு கீழே தான்ப்பா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு தேட்டரை விட்டு நீங்கள் சந்தோஷமாக வெளில வர முடியும்னு நினைக்கிறீங்க. அது உணர்வு ரீதியாக உளவியல் ரீதியாக உங்களால் முடியாது. அதுதான் உண்மை. லாஜிக்கலாக நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை ரசிகர்கள் முன் வச்சுட்டே இருக்காங்க. அது என்ன மாதிரியான லாஜிக்கல் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரியும் என்ன மிஸ்டேக்ஸ்னு உங்களுக்கு சொல்லுங்கள் மேம். வாங்க நீங்கள் வாங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி சொல்கிறவரை கூப்பிடுங்க, நீங்கள் கூப்பிடுங்க, பேசிடுவோம். நம்ம ஒரு மிஸ்டேக் படத்தில் கிடையாது அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். எந்த வகையிலும் ஒன்றும் இல்லை. இவங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இவருக்கு அப்படின்னா நாகார்ஜுனாவுக்கு வயசு வந்து ஒரு 15 வயசு தான் இருக்கும், அப்போ சூப்பர் ஸ்டாருக்கு 30 வயசு இருக்கும். ஆனால் நாகார்ஜுனா பையனும் சூப்பர் ஸ்டார் பொண்ணு ஒரே வயசுன்றாங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை மேம். அவருக்கு ஒரு 5 அந்த காலத்துலலாம் அப்படி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. 20 வயசில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? 18 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி அவர் கல்யாணம் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட முன்ன தானே ஆகும். சின்ன கேள்வியில் சில்லித்தனமான கேள்வியில் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த படத்தை எப்படி தான் கீழே எடுத்து போடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. படம் பஞ்சா பறந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண முடியும்? இவங்க ஒன்றும் இல்லை. நீ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு கேள்வி வச்ச. இப்போ நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். அந்த கில்லி படத்தில் செமிஃபைனலில் தோத்துட்டு ஃபைனல் போவாங்க. இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு பதில் கிடையாது அவங்ககிட்ட. அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இவர் எதுக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டுருக்காரு, அங்கே எதுக்கு அந்த கலர் ட்ரெஸ் போட்டு நிற்கிறான்றானுங்க. என்ன சொல்ல முடியும்? இன்னொன்று சொல்லட்டுமா, இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஃப்ளாஸ்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துலாம் லாஜிக்கல் ஃப்ளாஸ்லாம் இருந்திருக்கு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. சிகரெட் அப்படியே சுற்றி வரும். எந்த ஊரில் சிகரெட் சுற்றி வரும்? அப்படியே சுற்றி ஒரு 2 ரவுண்டு அடிச்சுட்டு வரும். பறந்து மேலே மட்டுமே நின்று அடிப்பான் பாப்பில். எத்தனை பேரால் அப்படி அடிக்க முடியும்? அப்படி கம்ப்ளீட்டாக லாஜிக்லெஸ் தலைவர்னாலே ரஜினிகாந்த்ன்ற ரஜினிகாந்த் அப்படிமா தெரியுமா? ரஜினிகாந்த், அதாவது நத்திங் கேன் ரஜினி காண்ட் டூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விஷயம் என்னன்னா இங்கே வந்து லாஜிக்கலாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் அது லார்ஜர் தென் லைஃப், லார்ஜர் தென் யூனிவர்ஸ் இந்த மாதிரியான கேரக்டரை ஃபிட் பண்ணக்கூடிய இந்தியாவில் இருக்கிற ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர்கிட்ட உட்காந்து இவங்க லாஜிக்கு கதை எழுதியிருந்தாங்கன்னா எங்கே போக முடியும்? குறிப்பாக இந்த படத்தில் ஒரு லாஜிக்கல் ஃப்ளாப்பும் இல்லை மேம். ஒரு லாஜிக்கல் ஃப்ளாவும் இல்லை. நீங்கள் முடிஞ்சால் கூட்டுற சொல்லுங்கள், எவனை வேணாலும் வர சொல்லுங்கள், பேசுவோம். ஆமாம். 1000 கோடி வசூல் அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு எட்டாக்கனியாக இருக்குது. அந்த ஒரு இலக்கை இந்த கூலி திரைப்படம் முறியடிக்குமா மேம்? இது இப்போ போகிற போக்கு பார்த்தா 2.0 தாண்டி இண்டஸ்ட்ரி ஹிட் மேம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 16வது இண்டஸ்ட்ரி ஹிட் மேம். இது கூட நான் அன்றைக்கி கூட பேசிட்டு இருந்தேன். இது ஒரு எம்பாரசிங் ஸ்டேட்மெண்ட் தான். பட் ஆனால் ஸ்டில் 1999 அந்த படம் 2000 ஓடி முடிஞ்சு மேம். படையப்பா 2000லேருந்து இன்றைக்கி நம்ம 25வது வருஷத்தில் உட்காந்துருக்கோம் மேம். ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் வந்து வேறு எந்த நடிகரும் வைக்கல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வச்ச இண்டஸ்ட்ரி ஹிட்டை அவரே தாண்டாரு. அவர் வச்ச இண்டஸ்ட்ரி ஹிட்னா அந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் கலெக்டட் மூவி இது படையப்பா வந்தது. படையப்பாவை அடித்து அப்படியே சந்திரமி வந்தது. அப்படியே சந்திரமியை அடித்து அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்தது. சிவாஜி அடித்து அப்படியே எந்திரன் வந்தது. எந்திரன் அடித்து அப்படியே பார்த்தீங்கன்னா கபாலி வந்தது. கபாலி அடித்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 2.0. இதுக்கு நடுவில் எந்த நடிகனும் பார்த்தீங்கன்னா அவர் வச்ச ரெக்கார்டாக இண்டஸ்ட்ரியில் ஹையஸ்ட் கலெக்ஷன் போகவே இல்லை. இவர் தான் வச்சிருக்காரு. இது இந்திய சினிமாவிலே இவர் மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. 25 வருஷமாக இத்தனை நடிகர் போராடியும் ஒரு நடிகரை ஒன்றுமே பண்ண முடியாமல் அந்த இண்டஸ்ட்ரியினுடைய கலெக்ஷனை அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகிற ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாகத்தான் இருக்கிறார். ஸோ அதுதான் உண்மை. அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2.0 7 வருஷத்துக்கு முன்னாடி 2018 வச்ச இண்டஸ்ட்ரி ஹிட்டை இன்னும் இவர் அடிக்கலை. யாருமே அடிக்கலை, இவரே அடிக்கலை. இப்போ தான் அடிக்க போகிறார். 2.0க்கு மேலே அந்த படம் போய் நிற்கிறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது. இந்த படத்துக்கு 1000 கோடி கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு சேர்த்து ஜெயலலிதாவில் ஒரு குடு கொடுப்பார் மேம். 1000 கோடி அசால்ட்டாக அலேக்கா தூக்கிடுவார். ஆமாம். அடுத்த கூட்டணி எந்த இயக்குனரோட வெற்றி கூட்டணி அமையும்? இப்போ அதுதான் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட RK5 கூட தலைவர் வந்து ஏற்கனவே ஒரு படம் கமிட் ஆனார் மேம். அதுக்கப்புறம் தான் விக்ரம் கூட்டு போயிட்டாங்க அவரை.
ஸோ அந்த ஆர்கேஎஃப்ஐ கூட தலைவரும் கமலஹாசன் அவர்களும் இணைந்து 2 பேரும் வந்து ஒரு மோசமான மாப்ஸ்டர்ஸாக ஒரு கேங்ஸ்டர்ஸாக 2 கேங் வார் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வர போகிறாரு லோகேஷ் கனகராஜ். அவருக்கு மட்டும்தான் அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு நான் பார்க்குறேன் மேம். ஏன்னா கூலியை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அவர் அதை பண்ணுறாரு. அதுக்கான ஹிண்ட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா தலைவருக்கு 50 வருடங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் பொழுது கமலஹாசன் ஒரு தலைவரும் கமலஹாசன் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் அது அவர் ஒரு மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தாரு. ஸோ அதுதான் நடக்க போகுதுன்றாங்க. ஆல்மோஸ்ட் ஜெயிலர் 2க்கு அப்புறம் தலைவர் கமிட் ஆகிற படம் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் ஆர்கேஎஃப்ஐ கூட ப்ரொடக்ஷனில் கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் 2 வேறு இடத்துல உள்ள கேங்ஸ்டர்ஸும் ஒரு இடத்துல மீட் ஆகிற மாதிரி அது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் அதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கு டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க மேம். ஸோ ஆர்கேஎஃப்ஐக்கு பார்த்திங்க அப்படின்னா படங்கள் ஓடி ரொம்ப வருஷம் ஆகுது. அவங்களுக்கும் ஓடணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்குன்றதுனால இதெல்லாம் சேர்ந்து அஃப்கோர்ஸ் விக்ரம் தான் அவங்களுக்கு ஹிட்டு தான். பட் ஆனால் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பெருசாக இருந்தானே இல்லை. ஸோ அதுக்காக இப்படி ஒரு படத்தை வந்து தலைவர் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறார். இப்போ கூலி திரைப்படம் குறித்து நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த படத்தின் இயக்குனராக இருக்கக்கூடிய திரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவருடைய வளர்ச்சி குறித்து வந்து நிறைய பேருக்கு நிறைய ஒரு அதிருப்தி இருக்குது. என்னென்னா பல பேர் வந்து ஏடியாக ஒர்க் பண்ணி பல கஷ்டங்களை பட்டு வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு முயற்சிக்கும் பொழுது ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு ஒரு சினிமாக்குள்ளே வராரு, பெரிய ஆளுகளை வச்சு படம் பண்ணுறாரு, சூப்பர் ஸ்டாரை இயக்குறாரு அப்படின்னும் பொழுது அவர் மீதான ஒரு அதிருப்தியிலேயே வந்துட்டு அவர் மேலே அவருடைய படங்களுக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் இருக்கலாம் மேம். ஒன்றும் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ தப்புன்னு சொல்லணும். இப்போ லியோ படத்தை அவர் எடுத்து லியோ படத்தில் செகண்ட் ஹாஃபே வேறு மாதிரி நாங்கள் ஃப்ளாஷ்பேக்கே வேறு மாதிரி பண்ணியிருந்தோம், அது வந்து எங்களோட பிளானே வேறு அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனியே மாற்றுறாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா மன்சூர் அலிகான் அந்த ஸ்டோரியை அவர் பேன் அவுட் பண்ணும்போது அப்படியே அது வேறு மாதிரி பண்ணதாகவும் அது வேறு மாதிரி செகண்ட் ஹாஃப் தப்பு, ஃப்ளாஷ்பேக் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க எழுதுன ரைட்டிங்கே தப்புன்னு சொல்லி அவங்களே வந்து மறுபடியும் மாற்றினாங்க. அது தப்பு. இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோம். லியோ வந்து இப்படி இதில் வந்து அவர் கிட்டத்தட்ட மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் லோகேஷ் கனகராஜ் சேருங்கன்ற அளவுக்கு பெட்டிஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் ஆச்சு. இப்போ இது நம்ம தப்புன்னு பேசுனா தப்பு. இப்போ நீங்கள் கூலியை தப்புன்னு பேசுகிறது, கைதியை தப்புன்னு பேசுகிறது, மாநகரத்தை தப்புன்னு பேசுகிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் பேசுகிறீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக வைத்திருச்சல். நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்லும் போதே தெரியலையா இவ்வளோ மனுஷன் வந்து ஒன்றுமே இல்லாமல் பேக்ரவுண்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் பெருசாக இருக்காரு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் எரிய தானே செய்யும். அப்படின்ற இதில் வரும்பொழுது எல்லா சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே வந்து அதிருப்தியை தெரிவிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆமாம். சூப்பர் ஸ்டார் குறித்தும் அவருடைய அந்த கூலி திரைப்படம் குறித்தும் நிறைய தகவல்களை உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.